அடே தம்பி, சச்சின் ஸ்கூல் வரவனோ? பேர் கேட்கிறேன், உம்மண்டு கொண்டு இரு. அப்பா, அவன் ஸ்கூல்ல எவ்வளவு சாதிக்கிறான் தெரியுமே. யார் அது? இவனோட படிக்கிறவனோ? நீங்கள் அடுத்தாள். இவனோட ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி ஹிண்டு குளிச்சுக்கு போனானே, அவன் தான். அவனுக்கு அதானப்பா, அவன் நேற்று ஏதோ கிரிக்கெட் மேட்சான். அவனால தானாமப்பா ஸ்கூலே மேட்ச் வின் பண்ணது. பிறகு என்ன, குட்டிக்காரனத்தான் கிடாக்கு. பிரின்சிபல்ட கையால மெடல் வாங்கினவனாம். தாய் தோப்பனுக்கு எவ்வளவு பெருமையா இருந்திருக்கும். என்ன பிரின்சிபல்ட கையால மெடலோ? மெடலுண்டா சச்சின் டே, சச்சின் சச்சின் டே. நில்வாரன் நில்வாரன் ஒரு வாரன். என்னடா, என்ன விஷயம்? சொல்லு மச்சான், ஏன்டா கூப்பிட்ட நீ? போங்கடா, பிக் மேட்சப்படா. இந்த மாதம் 14ஆம் தேதி நினைக்கிறேன்டா. ஏன்டா? நான் விளையாடணும்டா. டே சும்மா ஜோக் அடிக்காதடா. டே சீரியஸாக கதைக்கிறான்டா. அதெல்லாம் உன்னால் முடியாதுடா. டே ஒரே ஒரு கட்டுப்பாடா. டே ப்ளீஸ்டா, ஒரே ஒரு கட்டுப்பாடா. சும்மா உசர கதை கேட்காத. டே சச்சின் ப்ளீஸ் டே கோச்சு யாரா அது? ப்ளீஸ்டா, ஒரே ஒரு கட்டுப்பாடா. ப்ராக்டிஸ் டைமில் இங்கே என்னடா வட்டி பேச்சு? சார், நான் இப்படித்தான் சும்மா ப்ராக்டிஸ் நேரம் வந்து தொல்லை கொடுப்பான். நான் ப்ராக்டிஸ் போகிறேன். கோச் கோச் கோச், மை நேம் இஸ் தருண். சரி, அதுக்கு என்ன இப்போ விஷயத்து வா. நான் பிக் மேட்ச் விளையாடணும். எது பிக் மேட்சோ? இதுக்கு முதல்ல பேர் ப்ராக்டிஸ் வந்திருக்கியா நீ? இல்லை கோச். வேறு எதுவும் கிளப் மேட்ச் எதுவும் விளையாடி இருக்கிறியா? அப்புறம் எப்படி தம்பி பிக் மேட்ச் விளையாடுவேன்? ஜென்ரலி பிக் மேட்ச் ஸ்குவாட் ட்ரைனிங் வந்து நாங்கள் 3 months முதலே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் சார். 1 week இருக்குது சார். அப்படியே ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணேன் சார். டேய், இப்போ போனானே சச்சின், இவன் 4 வருஷமாக கிரிக்கெட் டீமில் இருக்கிறான். இவனை இது வரைக்கும் யாருமே விக்கெட் எடுத்ததில்லை, ஒருத்தனை தவிர. அந்த ஒருத்தனும் மச்சில் நடந்த ஏதோ ஆக்சிடென்ட்டில் டீமை விட்டே போயிட்டான். ஸோ சொல்கிறத கேள்றா, அதனால் முடியாதுடா. சார் 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 ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார். என்னடா நீ? சரி வா வா, சரி நெக்ஸ்ட் மண்டேல இருந்து ப்ராக்டிஸ் வா வா. பட் டீமில் செலக்ட் ஆனால் மட்டும்தான் உன்னால் மச்சில் விளையாடலும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
எஸ் என்ன தரேன் கடும் ப்ராக்டிஸ் தான் என்ன மேட்ச் விளையாடுற முடிவோட தான் இருக்கா போல. நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நம்ம கிரிக்கெட் டீமில் இருந்து நிப்பாட்டுறதுன்னு நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வா ப்ராக்டிஸ் போ. தேவையில்லாதவங்களெல்லாம் கிரிக்கெட் டீமுக்குள்ளே வர தொடங்கிட்டாங்க. ஓமடா அந்த அண்ணாக்கு பிறகு இப்போ சச்சினை தரன் தான் விக்கெட் எடுத்திருக்கான். தரன் டீமில் செலக்ட் ஆகிடுவான். டே சச்சின் டே கவனமாக டே இருக்கு. நீ பேசாம இரு, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். டே அவன் டீமுக்கு வந்தால் எங்கட பிளேசஸ் தான்டா போகும். நீ என்னடாண்டா அவனை பார்த்துக்கிறேன்னு. டே நான் இருக்கிறதுக்கான விளையாட மாட்டேன். நான் இருக்கேன் தானே, நான் பார்த்துக்கிறேன். டே டே தரன் ஒருக்கா நில்லு. ஓ டே ட்ரெஸ் மாற்ற தான் நீ போகிற. ஓமடா. டே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? நான் எந்த கிட் பேக் எடுத்துட்டேன், நீ வரும்போது கோச்சிங் எடுத்துட்டு வாங்க. சரி ஓகேடா ஓகேடா ஓகேடா. டேய் துறங்கடா. டேய் துறங்கடா. டேய் விளையாடாதீங்களா. டேய் துறங்கடா. டேய் துறங்கடா. டேய் யார் துறங்கடா. டேய் துறங்கடா. டேய் துறங்கடா. டேய் துறங்கடா. டேய் துறங்கடா. துறங்கடா. டேய் கதவு துறங்கடா. கதவு துறங்கடா. டைமாடே கதவு துறங்கடா. துறங்கடா. அண்ணா 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 கதவை பூட்டிங்கண்ணா. அண்ணா துறங்கண்ணா. அண்ணா அண்ணா துறங்கண்ணா. போங்க இதுல ஒரு இதுக்குள்ள நிக்க கூடாது. ஓடு தம்பி வகுப்புக்கு போ. ஒரு இதுக்குள்ள நிக்க கூடாது. எல்லாம் வகுப்பு கொடுங்க. யார் கூப்பிட்டாது? கிரிக்கெட் ரூமுக்காரன் நிற்கிறீங்களோ? உள்ளுக்கு நிற்கிறாரு. அண்ணா 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 கதவுல உட்காந்துட்டேண்ணா. அண்ணா
சொல்றா தம்பி, என்ன நடந்தது சொல்லு. அண்ணா கதவு லொக் ஆயிட்டேண்ணா, வந்து விடுங்க அண்ணா. தம்பி பூட்டி கிடக்குறா கதவு. வெளியே லாக் பண்ணிருக்கா? ப்ளீஸ் அண்ணா வந்து விடுங்க. வேற கீ தான் இருக்காண்ணா பாருங்கண்ணா. ப்ளீஸ் அண்ணா, ப்ராக்டிஸ் இருக்குண்ணா. கீ இருக்கு போல இருக்கு, நான் பார்த்துட்டு வந்து கதவை திறந்து விடுறேன். கோச், உனக்கு என்ன பிரச்சனை இப்ப? உனக்கு எத்தனை மணி செலக்ஷன்? முன்ன காலுக்கு இப்ப எத்தனை மணி? 4:30 சார். அங்க அவங்க டைமுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் கோச்சும் வந்து செலக்ஷன் போய் கொண்டு நீ எத்தனை மணி வர? சார் அந்த கதையெல்லாம் இங்க தேவையில்லை. ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு தேவை பங்க்சுவாலிட்டி. ஆனா உன்னிட்ட அது இல்ல. வெளியில போலாம், ப்ளீஸ் சார். வெளியே போலாம். சார் 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 ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். வெளியே போலாம். பங்க்சுவாலிட்டி இல்ல, நீ ஸ்போர்ட்ஸ்மேனே இல்ல. வெளியில போலாம், போலாம் வெளியே. நீ ஸ்போர்ட்ஸ்மேனே இல்ல, வெளியில போலாம். ப்ளீஸ் சார். பேரன் 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 நான் இங்க விளங்கப்படுத்தி கொண்டிருக்கேன். நீ என்ன செய்து கொண்டிருக்கிற? என்ன கோவப்படுத்த? வெளியே போ. கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ். என்னடா இந்த காய் கடி விளையாட தெரியாட்டி வெளியில போ. அசி நீ மாறிடுறா. பேரன் கொப்பியை கொண்டு வா. டேய் ஆட்ட கொப்பி இது. என்ன இங்க வா. துள்ளச்சிடுவன் ராஸ்கல். வெளியே இந்த டீம் எடுத்தக்கு சிக் டியானோ விடா விடா. கேசி கேசி டே டே நான் விளையாட வரேன்டா டே. நான் டீம் பிரிக்கல, சச்சின் தான் டீம் பிரிச்சவன். நீ அவனை போய் கேளு. சச்சின் டே நான் வரேன்டா. டே நீ கேசிய கேளேண்டா. டே அவனை கிட்ட ஒன்ன கேட்க சொல்றான். டே சும்மா லாட பண்ணு தொல்லை இருக்காதடா. அன்றைக்கு உன்னால கரம்போலுக்கு சின்ன பொக்கெட்டுக்குள்ளே காய போட முடியல.
இன்றைக்கு இவ்வளோ பெரிய கிரவுண்டில் வந்து ஃபுட்பால் கோல் போட போறியா? சும்மா ஜோக் அடிக்காம போய் அந்த ஆழம் வந்து அடிக்கிற நீ போ. டேய் சேர்க்க மாட்டேன்னா சேர்க்க மாட்டேன்னு சொல்லு. இந்த தேவையில்லாங்க அதெல்லாம் கேட்காது. சச்சின் டே என்னடா பிரச்சனை? டேய் நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்லி கொண்டிருக்கேன். வந்து அரியணம் கொடுத்து கொண்டிருக்கேன். அதனால தான்டா உன்னை எல்லாரும் விட்டு போகிறாங்க. டேய் இன்றைக்கு அடிக்கிற அடி இல்லை. இனி அதை செய்ய போகிறேன்னு வந்து அரியணம் கொடுக்கக்கூடாது. சும்மா இருந்தவங்களை இப்போ எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி காண்பார். சொல்லுங்க. நீங்கள்? ஓம் சார், நான் தான் தரண்டே அப்பா. தரன் என்ன செய்கிறார் வீட்டில்? ஓம் சார், அவன் படிக்கிறான். நேற்று வந்து அவங்களோட ஃப்ரீ பீரியடுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும்னுட்டு நான் ரவுண்டுக்கு கூட்டி கொண்டு போனேன். அங்கே ஃபுட்பால் விளையாட விடையக்குள்ளே தென்னை விளையாடல சேர்க்கலை என்று 2 படிகளுக்கு அடித்து போட்டார். நேற்றும் அதுக்கு முந்தின சம்பவங்களையும் பார்க்கின்ற போது அவர் இது ஒரு ப்ரெஷரில் இருக்கிற மாதிரி விளங்குது. அவருக்கு அதிகமாக ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ தெரியாது. நாங்கள் இங்கே படிப்படி என்று சொல்லி அவையில் விளையாட விட்டு இதெல்லாம் செய்யணும். நீங்களும் என்ன செய்யணும்டா, வீட்டில் அவற்றை நிலப்பாட்டை அறிஞ்சு இதுகளை செய்யணும். இல்லை சார், அவன் வந்து அடிபாட்டு பிரச்சனைக்கெல்லாம் போக மாட்டான். அவன் வீட்டை வந்து தனியாக இருக்கிறான் சார். அவடையும் கதைக்கிறான் இல்லை, ஒருத்தருடையும் சேர்றானே இல்லை சார். நாங்கள் அவனுக்கு ஒரு பிரசரம் கொடுக்குறே இல்லை சார். அவரை கொஞ்சம் அரவணைச்சு அவருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து இதுகளை செய்யவும். அவரை உங்களுக்கு கிட்டவா வச்சுருங்கோ. அப்போ ஓகே, தேங்க்யூ ஐயா வந்ததுக்கு. உன்னை கிரிக்கெட் டீமில் நிப்பாட்டுறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இது வரைக்கும் ஒப்டிமிஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்க தான் என்ன கூப்பிடுங்க. இன்றைக்கு என்ன கூப்பிட்டு அவமானப்படுத்தி வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் எல்லாருக்கும் பாரமா இருக்கிறதுக்கு பதிலாக பேசாம செத்து போலாமே. பங்க்சுவாலிட்டி இல்லை, நீ ஸ்போர்ட்ஸ் மேனே இல்லை, வெளியில போலாம். ப்ளீஸ் சார் போலாம் வெளியே. எந்த உணர்ச்சியும் இல்லாத மனுஷனா எப்படி உண்டாலும் வாழ. இவன் எனக்கு வேண்டாம். எந்த உணர்ச்சியும் இல்லாத மனுஷனா எப்படி உண்டாலும் வாழ. எல்லாம் உலகத்தை சாதனை செய்யுங்கள். இங்க ஒன்றும் இல்லை. நாங்கள் இப்படியே வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் எல்லாருக்கும் பாரமா இருக்கிறதுக்கு பதிலாக பேசாம செத்து போலாமே.
டேய் என்னடா உனக்கு பிரச்சனை? அண்ணா என்ன விடுங்கண்ணா, நான் சாக போகிறேன். என்னத்தை பற்றி விட்டனண்டா? என்னடா உனக்கு பிரச்சனை? யாருக்குமே என்ன பிடிக்கல அண்ணா, என்ன விடுங்கண்ணா. சரி எலும்பு 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 நீ இவ இதில் இருறா இருறா இருறா. என்ன பிரச்சனை உனக்கு? ஜஸ்ட் இதே என்ற பிரச்சனை. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், வடிவாக கேட்டுக்கொள். இங்கே நீ யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது நீ மட்டும்தான். உன்னை சுற்றி இருக்கிற வேலையோ உன்னுடைய அப்பா அம்மாவோ ஃப்ரெண்ட்ஸோ டீச்சர்ஸோ இல்லை. நீ யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது நீ மட்டும்தான். இப்படித்தானே நானும் கிரிக்கெட் சுற்றி கொண்டு தெரிஞ்சேன். நான் ஒரே ஒரு ஆக்சிடென்ட் என் கிரிக்கெட் கரியரே நொறுங்கி போச்சு. அதுக்காக நான் இப்போ செத்தடா போயிட்டேன். தற்கொலை படுறதுக்கு தேவையான தைரியத்தோட வாழ்கிறதுக்கு தேவையான தைரியம் குறைவு தான்டா. இன்னும் ஒரு கொஞ்ச காலம் உன்னை வெறுத்து ஒதுக்கினவங்க முன்னாலேயும், உன்னை வேணான்னு தூக்கி போட்டவங்க முன்னாலேயும், உன்னால் எதுவுமே முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாலேயும் வேற லெவலில் வாழ்ந்து காட்டிட்டு சாவு. இழுக்கத்தாண்டா செய்வாங்க, தடக்கி விழுத்தத்தாண்டா செய்வாங்க. நீ நடக்கிற வரைக்கும் ரெக்கைய கொழுவி வானத்தில் பறந்து பாரு. எல்லாரும் உன்னை அண்ணாந்து வேடிக்கை மட்டும்தாண்டா பார்ப்பாங்க. எய்மே ஃபிக்ஸ் பண்ணு, சேஸ் பண்ணு. ஃபைனலி டார்கெட் இஸ் லாக்ட். சரித்திரம் புரட்டு, தடைகளை தகர்த்து, சவால்களை உடைத்து நீ வா முதல்வா. உணர்வினை துறந்து வெளியினை பொறுத்து, காயத்தை மறைத்து நீ வா தலைவா. தடை அதை உடை, உன்றலை விதி அதை மாற்று, சதி அதை மிதி. சரித்திரம் ஒன்றை படித்திடு. மாற்றம் என்பது மாறாது, உன் வாழ்க்கையில் தோல்வி நிலைக்காது. முடியாததை முடித்து காட்டு, வழியினை துறந்து நிலைத்து காட்டு. எண்ணங்கள் யாவும் கனவாய் மாறும், கனவுகள் யாவும் நனவாய் மாறும். உதிரங்கள் யாவும் உழைப்பாய் மாறும், உழைப்புகள் யாவும் நிஜமாகும். கண்ணை துளிகள் உன் வழியினை ஆற்றும் மறந்தடா. விய துளிகள் உன் வாழ்வினை மாற்றும் மறந்தடா. வலிகள் வலிகள் அதை நினைக்காதே, தினம் சுமக்காதே. கனவை கனவை அதை மறக்காதே, மனம் துறக்காதே. நாளை என்பது இன்னும் உன் கையில் இருப்பதை நீயும் மறக்காதே. வலியுடனான தேடல்கள் எதையும் மாற்றிட நீயும் நினைக்காதே. உணர்வினை துறந்திடு, வலியினை பொறுத்திடு, காயத்தை மறைத்திடு, சரித்திரம் படைத்திடு. As today is the 2046 prize giving of Jaffna Hindu College, we are happy to welcome our chief guest, the CEO of the Origin Company, Mr. S. Dharan is here. மாற்றம் என்பது மாறாது,
ஆர் யூ இந்த ஒருத்தர் கேட்டா இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் உங்க நேமா இருக்கும். ஒருவேளை அந்த நேம் அவைகளுக்கு தெரியலேண்டா உங்க நெக்ஸ்ட் ஆன்சர் உங்க பிராண்டா இருக்கும். தட் இஸ் கால்ட் as your identity. இப்ப சொல்லு, who are you? ரெண்டு கூப்பிட நீ சச்சின் ரெண்டு கூப்பிடா சச்சின். சரி வா. கரை பிள்ளைகள் கலப்பு மாறி 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 போய் போய் இதுக்கு போ. இதுல எட்டாலும் ஒரு ரோலிங்